வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து மொங்கோ நேஷனல் பார்க்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது ஆஸ்திரேலியாவில். அந்த இடத்துக்கு ட்ரைவ் பண்ணி போனதை பற்றி தான். ட்ரைவ் பண்ணி போவைக்க வந்து எடுத்த ரோன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் நான் போகிறேன். இது ஃபுல்லாக வந்து ரோன் வீடியோ தான். ஸோ வாங்க என்ன இதில் பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். மொங்கோ நேஷனல் பார்க்குன்றதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் தரேன். மொங்கோ நேஷனல் பார்க்குன்னு சொல்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நடுப்பகுதி, அதாவது நியூ சவுத் வேல் மாநிலத்தில் வந்து இருக்குது. அது வந்து சிட்னி கேபிட்டல் சிட்டியிலேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தூர டிரைவில் தான் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து சன நடமாட்டங்கள் குறைவு. ஏன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு அவுட்பேக் வந்து. ஆனால் இப்போ 42 வருஷ காலத்துக்கு முன்னுக்கு போனீங்களோன்னு சொல்லி சொன்னால் சிட்னின்ற ஒரு இடம் இருக்கையில், மற்றது சிட்னி எல்லாம் வந்து ஒரு ஆக்கள் இல்லாத ஏரியாவை தான் 42,000 வருஷத்துக்கு முதல் இருந்திருக்கும். ஆனால் இந்த மொங்கோ நேஷனல் பார்க் 42,000 வருஷத்துக்கு முதல் ஒரு பெரிய பாப்புலேஷனை கொண்ட ஒரு பெரிய ஒரு ஆக்கள் இருந்த இடம்தான் இந்த மொங்கோ நேஷனல் பார்க். இப்போ கிட்டடியில் வந்து இந்த செஞ்சுரியில் 20th செஞ்சுரியில் வந்து மொங்கோ நேஷனல் பார்க்கில் இருந்த மொங்கோ மேனும் மொங்கோ உமனையும் வந்து கண்டுபிடிச்சவை. அதுகளை பற்றி டீட்டெயிலாக வந்து பேர்ந்து பார்ப்போம். இப்போ வந்து இந்த ரோன் வீடியோவை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ இந்த ரோன் வீடியோ நாங்கள் மொங்கோ நேஷனல் பார்க்கு போக போகிற ஹைவேயோ அல்லது இந்த சிங்கிள் லேன் வேயில் போக வந்து நாங்கள் எடுத்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க தெரியும். இந்த ரோட் ஃபுல்லாக வந்து வெஹிக்கிளோ அல்லது எதுவுமோ போகல. இந்த ரோட்டில் வந்து நாங்கள் காணக்கூடிய வெஹிக்கிள் வந்து எங்களை மாதிரி டூரிஸ்ட் வந்து 1-2 டூரிஸ்ட் வந்து போய்கொண்டு இருந்தவை. மற்றது வந்து ரேஞ்சஸ், அதாவது இங்கே வந்து இந்த காடுகளை பராமரிக்கிற வந்து ரேஞ்சஸ் வந்து இந்த இடங்களில் போய். அடுத்தது வைல்ட் லைஃப் ரேஞ்சஸ், அதாவது இப்போ வந்து இந்த ரோட் வழியை வந்து கங்காரு அல்லது மற்ற அனிமல்ஸ் வந்து, அதாவது லேம், சிப்பு அல்லது எமு அதுகள் அடிபட்டு இருந்தால் வந்து அதுகளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ரேஞ்சஸ் வந்து போயினா அந்த வெஹிக்கிள்கள் மட்டும்தான் இந்த ஏரியாவில் வந்து போய்கொண்டு இருந்தது. நாங்கள் போன இடமெல்லாம் வந்து எமு வந்து 1-2 கூட்டமாக வந்து நின்றவை. எங்களுக்கு அது பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கேன்னு தெரியும், எமு வீடியோ எடுக்கிறதுக்கு எளிமையாக இருந்தது. இந்த வீடியோ எடுக்கிற லொக்கேஷன் தான் சரியாக அந்த ஹைவேயிலேருந்து திரும்பி மொங்கோ நேஷனல் பார்க்குக்கு போகிற ரோட்டோடு இருக்குது. இப்போ இந்த ரோட்டால் நாங்கள் போய்கொண்டு இருந்தோம்னா, இப்போ எக்ஸாக்ட்லி நீங்கள் பார்க்குற இந்த ரோட்டால் போனோமோன்னு சொல்லி சொன்னால் மொங்கோ நேஷனல் பார்க்குக்கு போவோம். அதே எதிர்பக்கம் இந்தியாவில் திரும்பி பார்த்தோமோன்னு சொல்லி சொன்னால் இது அங்கால வந்து ஒரு ஹைவே 2 சிட்டியை இணைக்குது. ஸோ 2 சிட்டியை இணைக்கிற ஹைவே பிரிஞ்சு போக தான் மொங்கோ நேஷனல் பார்க் வரும். இப்போ பார்க்குறது வந்து உங்களுக்கு தேர் ரோட் மாதிரி இருக்கும். இந்த ரோட்டால் ஒரு 30 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி போனால் போல் அங்கால வந்து சாண்ட் ரோட், அதாவது செம்மண் ரோட் வந்து வரும். செம்மண் ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் டயர் ப்ரெஷர் வந்து ஸ்பெசிஃபிக் செட்டிங் செய்ய வேணும். அந்த நேர் ரோட்டையும் பார்க்குறீங்க, திரும்பின ரோட்டையும் பார்க்குறீங்க. இதால் தான் நாங்கள் இனி போகிறோம். செம்மண் ரோட்டில் ட்ரைவ் பண்ணிக்க வந்து பேசிக்காக வந்து டயர் ப்ரெஷரை வந்து நல்லா குறைக்க வேணும். இப்போ நாங்கள் ஊர் வழியை வந்து கல் மண்ணுள்ள ரோட்டில் ஓடிக்க வந்து டயர் ப்ரெஷர் நல்லா குறைச்சிட்டு ஓடினா தான் டயருக்கு வந்து டேமேஜ் ஆகாது, அதாவது பஞ்சர் அதுகள் ஒன்றும் வராது. இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு எஸ்யூவி வெஹிக்கிளில் வந்து 42 PSIயில் வந்து ஓடினா வந்து இந்த ரோட்டில் வந்து பஞ்சர் ஆகிடும். நான் இந்த மொங்கோ நேஷனல் பார்க்கு முதல் தரம் போவேக்க எனக்கு பஞ்சர் ஆனது. ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த சிட்டியில் ஓடுற மாதிரி ப்ரெஷரில் வந்து ஓடினோம்னு சொல்லி சொன்னால் பஞ்சர் ஆகும். அந்த செட்டிங்கை வந்து இதை மாற்றிட்டு டயர் ப்ரெஷரை வந்து குறைச்சோமோன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குற ரோட் தான் அந்த செம்மண் ரோட். இந்த செம்மண் ரோட்டில் வந்து என்ன இஷ்யூன்னு சொல்லி சொன்னால் கல்லுகள் கூட இருக்கும். கல்லுகளில் வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடைக்க வந்து கல் குத்திச்சுதோன்னு சொல்லி சொன்னால் டயர் ப்ரெஷர் கூடவே இருந்துச்சுன்னா உடனே வந்து டயர் வந்து பஞ்சர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரோட்டில் தான் நாங்கள் இனி வந்து ஒரு 90 கிலோமீட்டருக்கிட்ட வந்து ட்ரைவ் பண்ணி வந்து மொங்கோ நேஷனல் பார்க்குக்கு போவோம்.
இந்த ஏரியா வந்து இப்போ ட்ரை அவுட் ஆகிருக்கு. அதால் இங்கே உள்ள மரங்கள் மற்றது இங்கே உள்ள தாவரங்கள் எல்லாம் வந்து ட்ரைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ரோட்டை பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் தான் அந்த நேரத்தில் இருந்த ஒரே ஒரு வெஹிக்கிள், வேறு ஒரு வெஹிக்கிளுமே இந்த இடத்துக்கு வந்து வரவில்லை. அப்போ நாங்கள் 2 ரவுண்ட் வீடியோவே ஆறுதல் எடுத்து ட்ரைவ் பண்ணி போனாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 180 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 6 ஹவர்ஸுக்கிட்ட எடுத்தது. பட் இப்போ நாங்கள் குயிக்காக ட்ரைவ் பண்ணினா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸுக்குள்ளே வந்து போய் சேர்ந்துடலாம். ஆனால் குயிக்காக ட்ரைவ் பண்ணுறதால ஒரு இஷ்யூ இருக்குது. சில நேரம் பஞ்சர் ஆகிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ டயர் வந்து பஞ்சராக சந்தர்ப்பம் இருக்குது. இதுதான் கடைசியாக வந்து சேர்ந்த மொங்கோ நேஷனல் பார்க்கில் உள்ள மொங்கோ லேக் வந்து. இந்த லேக்கை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த ஏரியா தான் 42 வருஷங்களுக்கு முதல் மனிதன் வாழ்ந்த, ஆஸ்திரேலியாவில் மனிதன் வாழ்ந்த இடம் என்று சொல்லி ஆராய்ச்சியால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். இப்படியான இடங்களை வந்து பார்க்குறது வந்து மிகவும் அரிது. இப்போ ஆஃப்ரிக்காவில் வந்து கண்டுபிடித்த மனிதர் 72,000 வருஷ வரலாற்றுக்கு அடுத்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழைய வரலாறு வந்து இந்த மண்ணில் தான் இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தர்ப்பம் இருந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறதா இருந்து சொல்லிச்சோன்னா இந்த இடத்த வந்து போய் பார்க்குறது வந்து ஒரு அருமையாக இருக்கும். இப்போ போவைக்கு வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கே வந்து முதலாவது ஒரு லேக் இருந்து அந்த லேக்குகளால் ட்ரைவ் பண்ணி அடுத்ததாக அந்த லேக்குகளால் ட்ரைவ் பண்ணி தான் போவீங்க. இந்த இடமெல்லாம் வந்து 42 வருஷத்துக்கு முதல் மிகப்பெரிய தண்ணி இருந்த ஏரியாக்கள். இப்போ வந்து தண்ணியே இல்லை, அதில் உள்ள தண்ணி வந்து ட்ரை அவுட் பண்ணி போயிட்டுது. எப்படி ட்ரை அவுட் பண்ணினான்னு சொல்லி டீட்டெயில் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் எங்கள்ட செட்டில்மெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு செஞ்சுரிக்கு ஒரு வந்து இடங்கள் மாறிக்கொண்டே போகும். அதைத்தான் இந்த மொங்கோ நேஷனல் பார்க்கில் நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே. நன்றி.